ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிடெக். இப்போ நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரி ஒரு செட்டப், ஒரு டப்பாவையும் இந்த மாதிரி ஒரு பைப்பில் செட் பண்ணி ப்ரெஷரே இல்லாத பைப்பை ப்ரெஷர் வர மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது ரியலாக ஃபேக்கா அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போது எங்கள் அம்மாவோட தொந்தரவு தாங்க முடியல. என்னென்னா இந்த பைப்பில் பெருசாக ப்ரெஷரே இருக்காது, பார்ப்பீங்க லைட்டாக தான் தண்ணி பாயும். இந்த பைப்பை நம்ம இந்த மாதிரி செட்டப்பை ரெடி பண்ணி இன்றைக்கி ப்ரெஷர் வர வச்சு பார்ப்போம், உண்மையாக பொய்யான்னு பார்த்துருவோம். நான் அவுட்புட் லைனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் இதை கட் பண்ண போகிறேன். இதை ஃபிட் பண்ண நான் ஆல்ரெடி ஒரு 3/4 இன்ச்சு டீ வாங்கிட்டேன். இந்த டீயை தான் நான் இது பைப்பு கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இனி இதில் மாட்ட போகிறேன். மாட்டிட்டு இந்த டீயோட மேல் பக்கத்தில் தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். ஓகே, மாட்டுவோம். இது ஒரு பேஸ்டட் பைப் தான், திக்னஸ் இருக்காது. அந்த டப்பாவை கனெக்ட் பண்ண அப்படி ஆல்ரெடி இதை ஹீட் பண்ணி கரெக்டாக்கி வச்சுட்டேன். இதில் டஃப்லைன் டேப் இது பண்ணிக்கிட்டு இதில் மாட்டிடுவோம். சின்னதாக கட் பண்ணி இதில் மாட்டிட வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம டஃப்லைன் டேப் போட்டு தான் இதை மாட்டியிருக்கோம். கொஞ்சம் ஏர் கேப் இருக்கக்கூடாதுன்னு நான் இதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப்பும் கொஞ்சம் சுற்றுறேன். ஓகே, இனி ஏர் கேப் இருக்காது, பர்ஃபெக்டாக சுற்றிட்டேன். இதை இனி அந்த மாட்டிடுவோம். டேங்கில் தண்ணி நிறையா இருக்குது, ஆனால் இதில் தண்ணி வரல. இந்த மூடி அறையும் வந்திருக்கு. ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் மேலே இருக்குது. கொஞ்சம் ஹீட் பண்ணி பார்ப்போமா? தண்ணி ஏற தண்ணி இன்னும் கொஞ்சம் வந்துருக்கு. பக்கத்தில் அங்கே இதை டப்பாவை காட்டுங்க. பக்கத்தில் வந்து தெரியுதா? கொஞ்சம் தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் இதில் ஏர் கம்ப்ரஸ் ஆகணும், அப்போ தான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இது கொஞ்சமாக அதிகமாக பார்ப்போம். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கா? அடைச்சி வை, அது நிறையட்டு பார்ப்போம். முந்தி இதுமாரி தண்ணி வருமா ஸ்பீடா? வராது. பரவாயில்லையா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமான மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டப்பானால தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு எனக்கு கிளியராக தெரில. இருக்கலாம், ஓரளவு ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தளவு ப்ரெஷர் இருந்தேன்னு. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிசி பில்டு சம்மந்தமாகவும் ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.